ஆந்த்ரோபிக் பார்த்தீங்கன்னா கிளாட் சனட் 4.6ங்கிற மாடலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் கிளாட் ஆப்பஸ் 4.6க்கு கீழே உள்ள மாடல். பட் இது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் ஃபார் அவர் டே டு டே டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த மாடலை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு ஹேண்ட் ட்ரான் ஒயர் ஃப்ரேம் இருக்குது. இந்த ஒயர் ஃப்ரேமை நம்ம வெப்சைட்டாக பண்ணி கேட்க போகிறோம். ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் நம்ம என்ன கொடுக்குறோம்னா, டர்ன் திஸ் ஒயர் ஃப்ரேம் இன்டு பியூட்டிஃபுல் வெப்சைட் தட் வுட் கெட் ஒன் ஹையர்ட் அட் அ ஹை அண்ட் டெக் ஃபர்ம். ஓகேவா? ஸோ இந்த வந்து நல்ல வெப்சைட்டாக மாற்றுறது மூலமா அது வந்து ஒருத்தவங்கள ஹையர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோட ஒரு ப்ராம்ப்டை கொடுக்குறோம். ஸோ வாங்க அவுட்புட் என்ன வருதுன்னு பார்ப்போம். கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ வாங்க கைஸ் அவுட்புட் என்ன வந்திருக்கு அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். வாவ், இதாங்க கைஸ் அவுட்புட்டு. நான் சைட் பை சைடு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா மேலே இது இருக்கணும், கீழே வந்து இந்தமாரி இருக்கணும், கீழே நிறையா இது இருக்கிற மாரி போட்டிருக்கோம். சைடில் நம்ம எதுவும் போடுற மாரி கொடுக்கல, இது நம்ம கொடுக்கவே இல்லை. பட் அதை ஆட் பண்ணியிருக்கு. நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோ கொடுத்தோன்னா இந்த போர்ட்ஃபோலியோ டிசைனுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் ஓப்பன் ஃபார் ரோல்ஸ்னு ஒரு சிடி வெளியே இருக்குது, அது ஏன் அங்கே இருக்குன்னே தெரில. பட் போர்ட்ஃபோலியோங்கிற கண்டெக்ஸ்டில் பண்ணியிருக்கு, அது நம்ம கொடுத்ததை ஃபாலோ பண்ணியிருக்கா அப்படிங்கிறது தான் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ஸோ இது சென்டரில் வருது, ரைட்டு லெஃப்ட்லலாம் இந்தமாரி இது இருக்குதுன்னு போட்டிருக்கு. அப்படி இல்லவே இல்லை. 20% ஓகே கைஸ். பட் வெப்சைட் நல்லா இருக்குது அட் தி எண்ட் ஆஃப் த டே. அதான் கைஸ் நமக்கு முக்கியம். ஸோ வெப்சைட் வந்து பக்காவாக பண்ணியிருக்கு. ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஒரே செகண்டில் நமக்கு பட்டன்லாம் ஒர்க் ஆகுதான் பார்த்தா எல்லாமே ஒர்க் ஆகுது அனிமேஷனோட. ஸோ இந்த மவுஸ் இதுவுமே ஒர்க் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்களும் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எனக்கு பண்ணி கொடுன்னு ப்ளெயினாக மட்டும் போடுங்க, உங்களுக்கு இதேமாரி தான் உங்களுக்கு அவுட்புட் வருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து இந்த மாடல் வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரைனிங் பயாஸ்னு சொல்லுவாங்க. ஒரே மாடலை ஒரே இன்னும் கண்டென்ட்டில் ட்ரைன் பண்ணுறவ அது ஒரேமாரி அவுட்புட்டை தான் தரப்போகுது. ஓகேவா? பேசிக்காக நம்ம கேட்குறது வந்து ஒன்று, நான் எதுவுமே கொடுக்கல, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதேமாரி மவுஸ் எஃபெக்ட்லாம் உங்களுக்கு தருதா பாருங்கள். ஸோ வாங்க நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்தது சம்திங் லைக் திஸ், இதை வந்து இந்தமாரி பண்ணும் அப்படின்னு. பட் அதுமாரி பண்ணல, ஏன்னா நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனாக அவ்வளோவா கொடுக்கல. பட் ஸ்டில் இட்ஸ் ஃபைன் கைஸ். ஸோ செகண்ட் இது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நம்ம இதை வந்து இது பண்ணி கேட்க போகிறோம், அப்படியே க்ளோன் பண்ணி. ஸோ அதுக்கான ப்ராம்ப்ட் எடுத்து போட்டு வச்சுருக்கேன், ரன் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்துடுச்சு. அண்டு ஃபஸ்ட்டு நம்ம எத்தனை லைன் ஆஃப் கோட் அடிச்சிருக்கு அப்படிங்கிறத ஒரு சைன் பார்ப்போம். நான் அதை காப்பி பண்ணிவிட்டு 500 லைன் ஆஃப் கோட் அடிச்சிருக்கு இந்த ஒரு காம்பனண்ட்டுக்கு. நம்ம அதையும் பார்க்கணும், எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக அது கோடு லைன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இந்த அவுட்புட் தாங்க நம்ம வந்திருக்கு. நம்ம கொடுத்த இன்புட்டை பாருங்கள், கொஞ்சம் ஒரு மாதிரி கிளாஸ் ஃபோமோஃபிக் எஃபெக்ட்ஸில் 3Dயில் அந்த இன்ஸ்டாகிராமில் லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்டைல் பண்ணியிருந்தாங்களா அந்தமாரி கொடுத்துருக்கோம். பட் அது கொடுத்த அவுட்புட் ஓகேஷாக தான் இருக்குது. பட் இங்கே வந்து அனிமேஷன்ஸ்லாம் சொன்ன மாரி பண்ணியிருக்கு. சில பல இடத்துல அடி வாங்குது, இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது, இதெல்லாம் ஒர்க் ஆகுது. பட் ஓகே, ஒர்க் ஆகுது கைஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன ஸ்கோர்ஸ் கொடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். எவ்வளோ பர்சன்டேஜ் இது காப்பி பண்ணியிருக்குங்கிறது தான் நம்ம ஸ்கோரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை கொடுத்து இதை ரெப்ளிகேட் பண்ண சொல்ல போகிறோம். பேசிக்காக ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட் ட்ரான் கொடுத்தோம். இந்த டைம் என்ன பண்ண போகிறோன்னா, இந்த இமேஜே கொடுத்து, வெப்சைட் இமேஜே கொடுத்து நீ ரெப்ளிகேட் பண்ண அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ரன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்திருக்கு. ஓகே, இட் இஸ் ரெஸ்பான்சிவ், நமக்கே தெரியுது டு சம் எக்ஸ்டென்ட். பட் ஓகே ஓகே தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 எலிமெண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 லைக் வாட் ப்ரோ. அண்ட் இதெல்லாம் ஒர்க் ஆகுதா? எதுவும் மறைஞ்சி இருக்குது கைஸ். தலைவர் வந்து அருமையாக பண்ணியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது டோட்டலாக ஃபெயில் தான் கைஸ் இந்த டெஸ்ட்டில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, மோஷன் டிசைன் வந்து ஒரு வீடியோ மாரி கேட்க போகிறோம். அட்லீஸ்ட் ஏதாச்சும் கரெக்டாக வரும் அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா வெப்சைட்டில் தான் ஓகேஷாக பண்ணுது. மேபி க்ளோனிங்கில் தான் அதுக்கு பிரச்சனை போல். ஏன்னா ஃபஸ்ட்டு இது வந்து நல்லா பண்ணுச்சு. ஸோ இது வந்து ரன் பண்ணுவோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து வெப்சைட் நல்லாவே கொடுத்துச்சு. இதுவும் பண்ணலை. ஏன்னா மேபி அதுக்கு அந்த விஷுவலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம். மேபி நான் கொடுத்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து இன்னும் குவாலிட்டி கம்மியாக இருந்தால் அதுக்கு புரியாது கைஸ். இனிமேல் கொடுக்க போகிற டாஸ்க்லாம் நம்ம வந்து விஷுவல் ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, நார்மலாக அதை பண்ண சொல்ல போகிறோம். வாங்க அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் நமக்கு அவுட்புட் வந்திருக்கு பாருங்கள். இன்ட்ரடியூசிங் டைட்டானியம் ப்ரோ. ஐ திங்க் இது உங்களுக்கு புரியுதா கைஸ்? இந்த ஃபாண்ட் அது யூஸ் பண்ணுது, இந்த ஸ்டைலு எல்லா இடத்துலையும் ஒரு சிமிலாரிட்டி கிடைக்குது நமக்கே. டிசைன் சிஸ்டம் ஓகேவா? அந்த டிசைன் சிஸ்டம் சிமிலராகவே இருக்குது ஒரு அவுட்புட்லேயும். ஸோ நம்ம கொடுத்த ப்ராம்ப்ட் வருங்க, 6 செகண்ட்ஸ் எனக்கு இது அனிமேஷன் வேணும்,
சீம்லெஸ் லூப், இது லூப்பில் தான் ரன் ஆகுது. சினிமேட்டிக் ஃபீல், கண்டிப்பாக சினிமேட்டிக் ஃபீல் தான். ஸ்மூத் ஈஸிங், ஓகே அதுவும் இருக்குது. ஸ்டாகர்டு ரிவீல், ஓகே கைஸ், ஐ ஃபீல் லைக் திஸ் இஸ் ரியலி குட் இன் டர்ம்ஸ் ஆஃப் த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அந்த அவுட்புட் கைஸ். பக்காவாகவே பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்ன கேட்க போகிறோன்னா ஃப்ளாப்பி பேடு தான். ஃப்ளாப்பி பேடு வந்து நம்ம அதை பண்ணி கேட்க போகிறோம் கேமே HTML CSSல. வாங்க எப்படி அவுட்புட் வருதுன்னு பார்த்துருவோம் கைஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது சூப்பராக பண்ணியிருக்கீங்க பாருங்கள். எனக்கு அவுட்புட் வந்துடுச்சு. பட் இட் டுக் லெஸ் டைம். நல்லாவே பண்ணியிருக்கு. இப்போ பாருங்கள், நான் ரீஸ்டார்ட் கொடுக்குறேன். நான் கிளிக் பண்ணுற மவுஸை, ஐயோ அவுட் கைஸ். என்ன கைஸ் ஃபஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கேன். பெஸ்ட்டுலாம் ட்ராக் பண்ணுது அது. ரொம்ப நாள் கழிச்சு எல்லாரும் கைஸ். ஓகே ஓகே ஆடா ஓகே. பட் ஐ ஃபீல் ஓகே, திஸ் இஸ் கிரேட். ஐ மீன் ஸோ ஃபார் வாட் எவர் இட் ஹாஸ் டன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஃப்ளாப்பி பேட் இஸ் சக்ஸஸ் கைஸ். ஐ ஃபீல் ரியலி குட் அபவுட் த ரிசல்ட்ஸ். ஓகே, ஃபைனலாக ஒரு வெப்சைட் கேட்க போகிறோம். லாஸ்ட் டெஸ்ட்டு நியூரோஃப்ளோ ஏஐங்கிற ஒரு கம்பெனிக்கு ஏஐ பவர்டு ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேஷன் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஸ்மால் டீம்ஸ். ஓகேவா, இது வந்து சில விஷயத்தெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுற ஒரு வெப்சைட்டு. பேஸ்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ். வெறும் இது தான், நான் எதுவுமே பண்ணல, ஒரே ஒரு இது தான். தென் சென்டு. நம்ம தலைவர் வந்து பக்காவாக குக் பண்ணிகிட்ருக்கார் நம்ம வெப்சைட்டை. சூப்பராக இருக்குது கைஸ். ஸோ வாங்க அவுட்புட் வரட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் கோட் அடித்து முடிச்சுட்டு, ஓகேவா, நான் உங்களுக்கு ப்ரிவியூ காட்டுறேன். ஸோ இதான் கைஸ் வெப்சைட்டு. ஃபுல்லாக HTML பண்ணது தான். ஓகே, நல்லா இருக்குது தான் சொல்ல வேணும். ஓகே, பிகாஸ் இந்த அனிமேஷன்ஸ்லாம் வருது. வெறும் HTML பண்ணுறதுக்கு ஓகே, திஸ் இஸ் குட் வெப்சைட் இன் ஒன் ஷாட். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே ட்ரை பண்ணல, இதுவுமே ஒர்க் ஆகுது. கெட் ஸ்டார்டட்னா மேலே வருது, இதெல்லாம் பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. லாகின் கொடுத்தா ஃப்ரண்ட் பேஜு. ஓகே, கோ ஆல் த வே டவுன். ஸோ ஃபுல்லாக ஒர்க் ஆகுது கைஸ். வாங்க ஒரு இது பார்த்துருவோம் என்னென்ன பண்ணிடணும் இன்றைக்கினே. இது வந்து ஒரு வெப்சைட் கொடுத்து கேட்டோம், சுத்தமாக ஃபெயில் ஆகிடுச்சு. பட் இது ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்டுக்கு இது நல்லா இருக்குது, கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். தென் இது வந்து ரீப்ளேஸ் பண்ண சொன்னோம், இதுவும் சூப்பராக பண்ணியிருக்கு. சூப்பராக. நீங்கள் இதுக்கு வந்து ஸ்கோர் கொடுங்க கைஸ், நான் அது கொடுக்கல. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஃபெயிலியர். பட் இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இங்கே ஒரு பட்டன் இருக்குது, வேலை செய்யலை. இந்த பட்டன்ஸ்லாம் வேலையே செய்யலை. ஸோ அது ஒன்று. தேர்ட் வந்து இதுக்கு வந்து நான் ஃபுல் மார்க் கொடுக்குறேன் கைஸ். லூப்லேயே ரன் ஆகிட்டுருக்கு, எதுவுமே பண்ணணும். சூப்பராக இருக்குது கைஸ். தென் வந்து ஃப்ளாப்பி பேட், ஆக்சுவலி ஐ வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட். பிகாஸ் அவங்க வந்து நீங்கள் ஈஸியாக அது ஃப்ளாப்பி பேட் அடிச்சுட்டு அப்படிங்கிறதோட லாஜிக்லாம் எழுதுனுங்க கைஸ். கிராவிட்டிக்கு உள்ள லாஜிக்கை அப்படியே எழுதணும், சிமுலேட் பண்ணணும் இங்கே. பட் இதுதான் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன கேமோ ஏதோ, அதில் ஒரு நியூஸே இருக்குது. பட் இது வந்து ஃப்ளாப்ஸுங்கிற கேமை க்ரியேட் பண்ணியிருக்கு. சூப்பராக இருக்குது கைஸ். ஐ லைக் திஸ் வெரி மச். அண்ட் தென் ஹியர் ஐ வுட் கிவ் லைக் 80 to 70 ஸ்கோர் ஃபார் திஸ் இன் ஜஸ்ட் ஒன் ப்ராம்ப்ட். ஸோ எனக்கு ஃப்ளாப்பி பேடும் தென் வந்து இதுவும் பிடிச்சிருக்கு கைஸ். ஓகேவா, இது ப்ராடக்ட் ரிவ்யூ, இதுக்கு வந்து 100 மார்க்ஸ் கொடுப்போம் கைஸ். ஸோ இதான் கைஸ் நம்மளோட கிளாட் சானட் 4.6 அதோட அவுட்புட்ஸ். இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும், அது என்னென்னா கம்ப்யூட்டர் ரிவ்யூ சொல்லியிருந்தேன் இல்லையா. இந்த கம்ப்யூட்டர் ரிவ்யூ சாம்பிள் பாருங்கள், அவங்க இதில் போட்டிருக்காங்க யூடியூப்பில். ஸோ பார்த்திங்கன்னா அதுவே வந்து டுடூ வந்து ரெடி பண்ணுது. ஓகேவா, எங்கே பாருங்களேன், ஐ நீட் ஹெல்ப் வித் ட்ராக்கிங் மை டுடூஸ்னு போடுறாங்க. கேன் யூ கோ டு மை வெப் ஸ்டோர் அண்ட் மேக் த டெலிவரி ப்ரைஸிங் ஃபார் ஆர்டர். ஸோ பேசிக்காக இதை சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இப்போ பாருங்களேன், கம்ப்யூட்டர் ரீஸ்னால் என்னென்னு பார்த்தீங்களா. அதுவே தானாக வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி அந்த இதில் போயிட்டு தானாகவே மாற்றும் கைஸ், உங்கள் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் எடுத்து. ஸோ பேசிக்காக அதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸ்டென்ஷன் பேர்னா கிளாட் ஃபார் க்ரோம், கிளாட் இன் க்ரோம் அதுமாரி. பட் அது வந்து பெய்டு யூசர்ஸ்க்கு தான் இருக்குது. பட் இது ஒரு நல்ல யூஸ் கேஸுங்கிறேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணது பாருங்க அதுவே. ஸோ இதாங்க இஸ் கம்ப்யூட்டர் யூஸு. பட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ ஹேவ் ஆல்ரெடி கிளாட் சப்ஸ்கிரிப்ஷன் தான் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதாங்க இஸ் இந்த கிளாட் சானட் 4.6 இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு நல்ல மாடியூலாக தான் இருக்குது. மேபி ஒன் ஷாட்டில் வந்து சில பல இஷ்யூ இருக்குது. பட் இந்தமாரி தாங்க நம்ம வந்து இனிமேல் மாடல்ஸ்லாம் ரிலீஸ் ஆனால் டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ டூ ஸ்டிக் அரவுண்ட், லாட்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் ஆர் கம்மிங். அண்ட் இஃப் யூ கைஸ் ஆர் வாட்சிங் அன்டில் ஹியர், தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென்